ஆயிரம் செலவுடிங்கன்னா பார்க்க போகிறேன்னா த விச் அண்ட் பி சீசன் 1 எபிசோட் என்ன தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் பார்க்க முன்னாடி போன எபிசோட் யாருமே பார்க்கலாம்னா பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த எபிசோட் தெளிவாக புரியும். அதே மாதிரி வழக்கம்போல சொல்கிறது தான், யாருமே இன்ட்ரோ அவுட்ரோ மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடக்கூடாது. முழுக்க இந்த வீடியோ பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு நான் பண்ணுற எக்ஸ்ப்ளனேஷனும் அதில் உள்ள விலாவரியான விளக்கங்களும் ஃபுல்லாக புரியும். அதனால் தொடர்ந்து கவனிங்க. அதே மாதிரி என்னோடய வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போயிருங்க. அதை கேட்டு நானும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இன்னும் எனக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். சரியா? அதே மாதிரி வழக்கம்போல சொல்கிறது தான், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி விட்ருங்க. பல பார்க்குறவங்க லைக் அண்ட் ஷேர் மட்டும் பண்ணி விட்டால் போதும். அதை உங்கள்கிட்ட ஒரு கொரிய வைக்கிறேன். சரி, வளவன் பேசாமல் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாமா? நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கோல்ஜெனமி தமிழ். நான் உங்கள் ஜகைஸ். ஃபர்ஸ்ட் என்ன கட்டுறாங்கன்னா, நம்ம விச்சை வந்து நம்ம ஹீரோ வந்து இங்கே இதில் சேர்க்க வந்திருப்பான். அவங்க மேஜிக் அசோசியேஷனில் சேர்க்க வந்திருப்பான். அப்போ அந்த இடத்துல ஒரு வால் கிட்ட போய் நின்றுட்டு என்ன கதவே காணுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவன் ஒரு பேப்பர் வச்சு பார்ப்பான். அந்த இடத்துல ஒரு கதவு இருக்கும். இவனும் என்ன சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்து பார்ப்பான். அங்கே ஒரு கதவு வந்துடும். சரி, இவங்களும் அந்த வச்சும் பார்த்துட்டு இது நமக்கு பெரிய மேஜிக்காக இருக்கே அப்படி சொல்லிட்டு இவங்களை இது என்ன ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் கேட்கும்போது, இங்கே மாதிரி ஸ்டார்டர்ஸ்க்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் கிடையாது, இது ஒரு எஸ்கார்டு மாதிரி, உன்னை சேஃபாகவும் இங்கே வைக்கிறதுக்கு ஒரு ரூம் மாதிரி எடுத்து கொடுப்பேன். அந்த இடத்துல நீ இன்னும் கொஞ்ச நாள் சேஃபாகவே இரு அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்போ அங்கே பார்த்து நம்ம பீஸ்டையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இங்கே வெயிட் பண்ணு, நாங்கள் உள்ளே போயிட்டு வர வரைக்கும் அப்படி சொல்லும்போது அதுக்கு நம்ம விச்சு கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்க அப்படி கேட்கும்போது, அதான் நாங்கள் போட்டிருந்த கான்ட்ராக்ட்டும் கூட, என்னோட ஆர்டரை மதிக்கணும், அதான் அந்த கான்ட்ராக்டே. அதனால அவளுக்கும் அந்த கோல்ஸ்லாம் கரெக்டாக கிடைக்கும். அவளோட கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ணிடுவா அவள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிட்டே போவான். அப்போ இங்கே கீழே 2 பசங்க ஓடி வந்துட்டு, அங்கே ஒரு வீட்டில் வச்சுருக்காங்கப்பா, அவங்க ரொம்ப சூனிய கருத்தனமாக பேசிகிட்டு இருந்தாங்க, நாங்களாம் எல்லாத்தையும் கேட்டோன்னு சொல்லும்போது நம்ம பீஸ்ட் அங்கேருந்து குதிச்சுட்டு, என்ன எங்கே இருக்காங்க அந்த வச்சு, என்னை அவங்ககிட்ட கூப்பிட்டு போங்கன்னு சொல்லும்போது, உங்கள்கிட்ட ஒன்றெல்லாம் கூப்பிட்டு போக முடியாது சொல்லும்போது, உனக்கு கண்ணு மிக்கிற நேரத்தில் கொண்டு போட்டுருன்னு சொன்னோடனே அவங்க பயத்துலேயே அங்கே கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ அங்கே போகும்போதே கால் ஒரு மாதிரி நொன்றதை பார்க்கலாம். அப்போ அந்த கேட்டை திறந்துட்டு இவன் பாட்டுக்குள்ளே போவா. அப்போ சொல்லுவாங்க அது சேஃப் கிடையாது, உள்ளே போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. இவங்களும் மீறி உள்ளே போனால் அந்த பாட்டு எப்படியே நிற்பாங்க. இவ்வளோ விச்சுன்னு நினச்சிட்டு அடிக்க பார்ப்பா, ஆனால் கால் இதாகிடும். அப்போ கீழே விழுந்தோடனே இப்போ பூனெல்லாம் புறாண்டி விட்டுரும். என்னென்னு பார்த்தா அவங்க விச்செல்லாம் கிடையாது, அவங்க வெறும் ஒரு பாட்டி தான். அவங்க கண்ணு அந்த நிழலில் அப்படி தெரியுது. அப்போ நிறுத்துங்க, ஒன்றும் பண்ணக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லிட்டு, நீங்கள் விச்சா அப்படி கேட்கும்போது, இல்லை நான் விச்சலாம் இல்லைன்னு சொல்லும்போது, இங்கே வந்து அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டு இங்கே ரூமை புக் பண்ண வருவாங்க. அப்போ ரூம்லாம் இல்லைப்பா, கொஞ்சம் ஒரே ஒரு ரூம் மட்டும் இருக்குன்னு அந்த நம்பரை மட்டும் சொல்லிவிட்டு ஒரு பிளாக் கவர் மாதிரி கொடுப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ கதிர்ச்சியாயிரும், இந்த கவரா, அப்போ ஏதோ இங்கே நடக்க போகுது, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு இங்கே கட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா இவங்க சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் வந்து மேஜிக்லாம் அவ்வளோவா இது பண்ணுறது இல்லை, கொஞ்சம் இந்த இடத்துல அப்படி இருக்கேன் அப்படி சொல்லும்போது, அந்த இடத்துல ஒருத்தன் வந்துட்டு இன்றைக்கி நிறைய விசிட்டர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி நினைப்பாங்க. பார்த்தா அவன் எக்ஸிக்யூட்டரு, அவன் வந்து அந்த செத்துருப்பான்ல ஃபஸ்ட்டு அவனோட. அப்போ அவன் ஒரு உலகத்துக்குள்ளே இவங்களெல்லாம் இழுத்துட்டு போயிடுவான். அந்த உலகத்தில் இவனோட ப்ரைவேட் வேர்ல்டுன்னு கூட சொல்லுவான். அந்த இடத்துல என்னைய தவிர யாராலையும் அசைய முடியாது, அதே மாதிரி நான் பர்மிஷன் கொடுத்தா மட்டும் தான் இங்கே எது வேணாலும் நடக்கும், அதனால் உண்மையை சொல்லு, நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் எல்லாத்தையும் பார்த்தேன். எனக்கு ஒரு பேர் இருப்பான், அவன் தான் அந்த பார்ட்னர் கூட. அந்த பார்ட்னர் நீங்கள் எப்படி கொண்டீங்கன்னு அந்த இடத்துல பார்த்தா, ஆனால் உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு ஷேடோவாக அந்த சீன்ஸை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தேன், உங்களோட மேஜிக் இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியந்தேன் அப்படி சொல்லும்போது, இங்கே பார்த்தா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த சோடா பட்டி போட்டு பண்ணு வந்திருக்கோம். அப்போ இந்த பக்கம் பார்த்தா ஆஷ் நெல்லி எங்கே போயிட்டுருக்க, ஏன் இவ்வளோ அவசரம் அப்படி கேட்கும்போது, ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, இங்கே ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லும்போது, என்ன தப்பாக நடக்க போகுதுன்னு கேட்கும்போது, ஒரு விச்சு இந்த சிட்டியில் இருக்காங்கன்னு சொல்லப்பட்டு இங்கே பார்த்தா அந்த சோடா பட்டி பொண்ணு ஒரு மாதிரி மாறுவா. அவளை பார்த்தா ஃபுல்லாகவே அவளோட காஸ்டியூம்லாம் மாதிரி ஒரு விச்சு மாதிரி மாறிவா. அப்போ இவன் இப்போ என்ன ஒன்று இது அஃபெக்டே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்போ அவன் உண்மையான என்ன நினைப்பானா, இவளோட மேஜிக் ரொம்ப அற்புதமாக இருக்குது, இவளால் இந்த இடத்துல நடமாட முடியுது, அது என்னோட பர்மிஷனே இல்லாமல், அப்போ இவளோட மேஜிக் அல்ட்ராவாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு இவன் நினச்சிட்டு இருப்பான். அப்போ இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆஷும் காக்காக்களை விட்டு இந்த சிட்டி ஃபுல்லாக தேடுவான் அந்த விச்சு எங்கே இருக்காங்கன்னு. ஆனால் ஆஷும் சொல்லுவான், இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அது கொஞ்சமாக கிடைக்கிறது கஷ்டம், அதே மாதிரி இவளுக்கு கேர்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பீஸ்ட் அப்படி சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ இந்த கேஸில் நம்மளால் ஒரு நல்ல ஒரு இதை பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, ஆனால் என்னோட பிளைண்டாக தான் இருக்க முடியும், கண்டிப்பாக இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அவங்கள வேற எங்கேயோ கூப்பிட்டு போயிருக்காங்க, அதனால் நான் கண்டிப்பாக ஒரு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், அது வரைக்கும் நீ கொஞ்சம் சைலண்ட்டாக இரு, உன்னையை சேவ் பண்ணுறதுல எங்களுக்கு பெரிய விஷயம் அப்படி சொல்லும்போது, நீங்கள் 2 பேரும் நீ காப்பாற்றிருக்கீங்க, அதனால் நான் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு அவன் பாஸ்ட் நினச்சி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் இங்கே பார்த்தா ஒரு ரத்தம் சிந்தி இருக்கும். யாரோட ரத்தம் அப்படி பார்த்தா நம்ம பீஸ்ட்டு அந்த மரத்தில் அடிபட்டு அப்படி ரத்தம் படுத்து கிடப்பாங்க. உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்களும் இதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ பீஸ்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு பக்கத்தில் வருவா. வந்துட்டு என்னப்பா உன்னோட ஃப்ளஷும் வந்து ரொம்ப அடாப்டிவ் ஆகலை போல், ஆனால் விச்சஸ் அப்படிலாம் இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு, அதே மாதிரி என்னோடய பாடி எப்படி இருக்குது, என்ன யூஸ் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. நம்ம விச்சும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவாங்க, இவங்க 2 பேரும் நல்லா தெரிஞ்சவங்க மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவ காலில் இந்த காலர் எடுத்து விட்டு பார்த்தா அந்த கேர்ஸ் மார்க் தெரியும். ஓ, இந்த கேர்ஸ் மார்க் இருக்குல்ல, அதை வேற மறந்துட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. இந்த டைமில் எனக்கு ரொம்ப ரியலாக இருக்குது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், கூட விளாண்டுக்கிட்டு இருக்குன்னு போலே இருக்குன்னு சொல்லிட்டு இவளை கிஸ் அடித்தா அந்த பவர் எடுத்துலான்னு பார்க்கும்போது அவள் வாய்ந்துட்டு, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு இவனும் சரி நான் வந்து உனக்கு ஒரு போஸ்ட் தரேன், அதை வச்சுட்டு நீ ஃபாலோ
பண்ணிட்டு வா, எப்படியாவது நீ கண்டுபிடி அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி உங்க கூட விளாட்றதுக்கு ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா இந்த ஷீல்டு அடிக்கலான்னு வரும்போது ஒரு ஷீல்டு இது காப்பாற்றின உடனே இவளுக்கு ஒரு பவரை விடுவா பாருங்க. அந்த வெளிச்சத்தோடய அந்த இடத்த சீனை கட் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களும் இந்த கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோன்னா இந்த கேட்டு பக்கத்தில் வந்துடுவாங்க. இந்த வீட்டையும் கண்டுபிடிச்சிருவாங்க. உள்ளே வந்து பார்த்தா அந்த இடத்துல ரொம்ப கொடூரமான நிலைமையில அவள் கிடப்பா. அப்போ அந்த இடத்துல திரும்பி பார்க்கும்போது இவங்களும் அப்படியே ஃபஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இவளுக்கு திரும்பி பார்த்தா இவங்களும் பார்ப்பாங்க அந்த வேர்ல்டு தேடுற அந்த விச் இவதானா அப்படி சொல்லிட்டு இவளுக்கும் அந்த ரியலைஸ் ஆயிரும் யாருன்னு. அதே மாதிரி அவள் 200 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே வாழ்ந்துட்டு இருக்கா. 200 வருஷமா அப்படி சொல்லும்போது பார்த்தா அந்த எக்ஸிக்யூட்டர் கொலையே பண்ணி அவள் கை காலெலாம் வெட்டி போட்டு அவன் நான் உடம்புல மட்டும் BALன்னு சொல்லிட்டு எழுதி விட்டு போயிருப்பா. அவள் உயிரோடு இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் இவள் வந்து அவள் கூட ஃபைட்டே பண்ணியிருக்கா. அப்போ அது பெரிய விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளே கொஞ்சம் ஆச்சரியப்படுவான் அந்த விச்சு. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இவள் உள்ளே போயிட்டு சாப்பாடுலாம் வச்சுட்டு என்ன சாப்பிட்லாம் கேட்கும்போது அவள் எல்லாத்தையும் உடச்சி போட்டு கோவத்தில் இருப்பாள். அவளை கண்டுபிடிச்சான்னு கேட்கும்போது இல்லை இன்னும் வரைக்கும் கண்டுபிடிக்கல, அதனால் கொஞ்சம் அளவுக்கு நீ ஹீல் பண்ணி சாப்பிட்டா மட்டும் தான் உன்னால் முடியும்னு சொல்லும்போது இவளும் கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சிட்டு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அவளை கொல்லணும் அப்படி சொல்லிட்டு வெறியிலே இருப்பாள். அப்போ இவனும் கொஞ்சம் அமைதியாக தான் இருவேன் அப்படி சொல்லும்போது இவன் டக்குன்னு ஃபைட் பண்ண வந்துடுவா. இவங்களுடைய ஃபைட் பண்ணி 2 பேருக்கும் இவன் அடிக்கிறது இது பண்ணும். அப்புறம் ஜன்னலெல்லாம் போட்டு உடச்சோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், பவரை வச்சு திரும்ப அதை ரிவர்ஸ் பண்ணி அந்த ஜன்னலே பண்ணிடுவான். ஆனால் அவனுக்கு ரத்தம் வாயிலேருந்து வரும். என்னென்னு பார்த்தா நெஞ்சிலே ஒரு குத்த விட்டுருப்பா. ஐயோ உனக்கு இன்னொரு சான்ஸ் நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பீஸ் சொல்லுவாள். சரி நான் ஃபெயில் ஆகிட்டேன் அதில் நீ வச்ச டெஸ்ட்டில், ஆனால் கண்டிப்பாக நான் அவளை கண்டுபிடிக்கிறேன், அது என் ப்ராமிஸ். அதே மாதிரி நம்ம பண்ண அக்ரிமெண்ட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கணும், என்னோட ஆர்டர்ஸ்க்கு நீ ஒபே பண்ணணும், அப்போ தான் நான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த ஆர்டர்ஸை பற்றி சொல்ல அவளும் கொஞ்சம் லீவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இனிமேல் இதெல்லாம் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஆனால் கரெக்டாக இதெல்லாம் அவன் மண்டையில் ஏற்றி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவான். அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் போவாங்கன்னு சொல்லும்போது எனக்கு ஹீல் பண்ணணும்ப்பா, என் நெஞ்சிலுமே உடச்சி விட்டியே அப்படி சொல்லிட்டு இவன் உட்காந்து அதை ஹீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம எப்போ ஃபஸ்ட்டு மீட் பண்ணணும்னு உனக்கு தெரியுமா, அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல எபிசோட் வந்துக்கிறேன். அது வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணி வச்சுக்கிறோங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ அடுத்த ஒரு எபிசோட் ஃபுல்லாக பாஸ்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம கவனமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாங்களாம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது, அங்கேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி இன்னும் சப்போர்ட்ஸ்லாம் வேணும். நான் போட்டிருப்பேன் நிறைய போஸ்ட்லாம் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருப்பேன், இந்த இதுலேயும் கொடுத்துருப்பேன், அந்த கம்யூனிட்டி டேப்லேயும் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன்னா யாருக்கா பிடிச்ச அனிமி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அதை எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு. ஆனால் நிறைய பேர் வந்து எதை சொல்லியிருக்காங்கன்னா பாகின்னு ஒரு அனிமி சொல்லியிருக்கீங்க. அந்த அனிமையை பார்க்கலாம். அந்த அனிமையை பார்த்துட்டு என்னென்னு பார்க்கலாம். நம்ம யூடியூப் சைடில் யாரோ அந்த இதான் டீமன், அது என்ன சொல்லுவாங்க, பிளாக் பல்லர் 3 அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. இல்லை அதுக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எது ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு. சரி இந்த அனிமையை முடிச்சிக்கலாம், அப்புறம் பார்க்கலாம் சரியா. அதனால் இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களோட வந்து விடைபெறுவது உங்கள் கோஜன் மித் தமிழ். பபா கைஸ், லவ் யூ.